ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் மீதமான சாதம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதுக்கு அந்த சாதத்தை ஜாரில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூனை விட கம்மியாக தண்ணி விட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் அந்த மேஷர் இருந்தால் அதில் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் கரண்டி வச்சு கூட அமர்த்திக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாதம் இருந்துச்சு, நான் அதையும் சேர்த்து அரைச்சிட்டேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சிகப்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துறேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக கருகப்பில்லை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது மல்லி இலை போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். நல்ல பிசு பிசுன்னு இருக்கும். நீங்கள் கையை வாஷ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் என்ன ஷேப்க்கு உருட்டணுமோ அந்த ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சாதத்தை அரைச்சிருக்கனால கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதனால தான் நான் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்க சொன்னேன். நீங்கள் என்ன ரவுண்டாவோ இல்லை நீட்டமாவோ எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் 2 ஷேப் பண்ணேன். நீட்டமாக ரவுண்டாக பண்ணேன். பாப்பாவுக்கு அந்த நீட்டமாக பண்ண ஷேப்பு தான் பிடிச்சிருந்தது. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகமான சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயுடைய சூடும் மீடியமை விட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இது நல்ல கிறிஸ்பியாக எண்ணெய் அதிகம் குடிக்காமல் வரும் இந்த ரெசிபி. இது நல்லா வேக விட்டுருங்க. 2 சைடும் அப்படி இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி கலர் நல்லா மாற விட்டுருங்க. மாறினதுக்கு அப்புறமா எடுங்க. இது நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. சாதமும் நம்மளுக்கு தூக்கி போடாமல் நம்ம ரெசிபி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல கிறிஸ்பியாக எண்ணெய் அதிகம் குடிக்காமல் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.